1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டீ-ஷர்ட்ஸ் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னா அதை தூக்கி குப்பையில போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீ-ஷர்ட்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டீ-ஷர்ட்டுடைய 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன போர்ஷன் கூட வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. அந்த கைப்பகுதி கழுத்து பகுதி எல்லாமே நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. சென்டர் போர்ஷனை பிடிச்சிட்டு ஒரு கயிறை போட்டு சென்டரில் நம்ம எங்கே பிடிச்சோமோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். டைட்டாக 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்க மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 2 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் அதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சைட்லையுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். மூடிலாம் தேவையில்லைங்க, கழட்டிடலாம். இந்த டாப் போர்ஷன் வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த மூடியில் 2 சைட்லையும் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்ம அந்த நூலை வந்து இந்த வாய் வழியாக இன்செர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணிட்டு டைட்டாக வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரி நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கயிறெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராட் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த வாய் பகுதியில் நல்லா ஹீட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ண போகிறேங்க. நம்ம ஹீட் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணும்போது ஈஸியாக இன்செர்ட் ஆகிடும். அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அப்படியே கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலுடைய வாய் பகுதி கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இதை ஹீட் பண்ணிட்டு நான் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இன்செர்ட் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மாப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பழைய டீ-ஷர்ட்டையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையும் யூஸ் பண்ணி சூப்பரான மாப் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்கு மேலே அந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சு போயிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கு மேலே மட்டும் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது என்ன ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா பழைய ஒட்டடை அடிக்கிற ஸ்டிக் தாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான மாப் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு 0 காஸ்ட்டில் நம்ம மாப் வந்து ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ புதுசாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எப்பவும் போல மாப் பண்ணி எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேம் நம்மளுடைய பாஸ் சமையல் சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படும்.